السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்று மாண்பான ஹிஜ்ரி 1432 வருடத்தின் ரமலானுல் முபாரக் 17ஆம் நாள், சங்கை மிகு பத்ரு சஹாபாக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. இதை குறித்து அப்பா அவர்கள் காஃபியத்துல் ஜீமில் 8வது கண்ணியில் மிக சிறப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பேச இருக்கிறோம். வஸஹாபுஹு வல் ஜைஷு லம்மா தராதா தனக்கஸ இப்லீசுன் فنكس من عتا فلما بدا من فاق وصفا ومن عتا جلا بالهدى عن الضلالة مذ أتى فلولاه كنا في ضلالة نمرج صلاة وتسليم وأزكى تحياتي على المصطفى الهادي البرايا محمد صلاة وتسليم وأزكى تحياتي على المصطفى المختار خير البرية صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل يهداه. சங்கையானவர்களே, அப்பா அவர்கள் இந்த கவிதைகளை குறிப்பிடும் பொழுது வஸஹாபுஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும், ஒல் ஜெய்ஷு அந்த குறைஷி படையினரும், லம்மா தராத்தா ஒருவர் சந்தித்து கொண்ட பொழுது, தனக்கஸ இப்லீசுன் ஃபனுக்கிஸ மன் ஆத்தா கடைசியில் அந்த நடைபெற்ற அந்த போரிலே இப்லீஸ் ரொம்ப ஆர்வம் மூட்டிட்டு இருந்தான். குறைஷிகளை பார்த்து வாங்க அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் என்றெல்லாம் ஆர்வம் மூட்டி கொண்டிருந்தான். ஆனால் அந்த இப்லீஸ் என்ன செய்து விட்டான், கடைசியில சூழ்நிலையை பார்த்து அபூஜஹில் இறந்த போது, இன்னும் சிலர் இறந்த போது இதுக்கு மேல் நமக்கு வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அவன் தன்னுடைய பின்னங்கால் பிடரியில அடிக்க ஓடி போனான். பின்னங்கால் பிடரியில அடிக்குமாறு என்ன செஞ்சான், ஓடி போயிட்டான். ஃபனுக்கிஸ மன் ஆத்தா இதன் காரணத்தால் அவர்கள் எல்லாம் தலை கவிழ்ந்து போனார்கள். அப்படிப்பட்ட இழிவு அவர்களுக்கு ஏற்பட்டது என்று இந்த 2 வரியில் அப்பா அவர்கள் மிக அற்புதமாக என்ன செய்யறாங்க, இந்த பத்ரு களத்தை பத்தி சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டார். வேற இடங்கள்லயும் பரவலா சொல்றாங்க. பொதுவாக வித்ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி பரவலாக பல இடத்துல என்ன செஞ்சிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த பத்ரு களத்தை பற்றி நான் பேசுவதாக இருந்தால் அது நீண்ட செய்தி, பல நாட்களுக்குள்ள செய்தி அதில் அடங்கியிருக்கு. அவ்வளவு நாம் விரிவாக பேசக்கூடிய நிலையில் இல்லை.
சில குறிப்பிட்ட தகவல்களை மாத்திரம் முக்கியமான செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம். இப்ப இவ்வளவு காலங்கள் 1400 ஆண்டு காலங்கள், இன்னைக்கு 1430 வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் நடந்தது இந்த பத்ர் யுத்தம். ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமலான் பிறை 17 நடைபெற்றது. கிபி 623 ஜனவரி மாசம் அது நடக்குது. இப்படிப்பட்ட அப்ப 1430 வருஷத்துக்கு பிறகும் கூட அந்த நடந்த நிகழ்வை இன்று நம்ம என்ன செய்யறோம், நினைவு கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் பத்ர் சஹாபாக்களை பற்றி இன்னைக்கு நம்ம இரவுகள்ல எத்தனை வீடுகள்ல தைக்காக்கள்ல பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் படிக்கப்பட்டது, அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்கள் ஓதப்பட்டது. இன்று பகல்லையும் அது நடக்கிறது. இப்ப இதெல்லாம் என்ன, ஏன் இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவங்களை பற்றி நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம்? அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பேசுவதற்கு என்ன காரணம்? ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கிறதா? குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா? ஷரியத்துக்கு அது உடன்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் பலரால் என்ன செய்து நிறைய எழுப்பப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லாம ஆக்க முடியாது. ஏனெனில் அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் அவ்வளவு சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த பத்ர் யுத்தம் ஏன் நடைபெற்றது? முதற் காரணம், பத்ர் யுத்தம் ஏன் நடைபெற்றது? பத்ர் எங்க இருக்கு? மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்தில் என்ன செய்யும், 35-40 கிலோமீட்டர் அங்கே மதீனாவை ஒட்டி தான் அது இருக்கு. மக்காவிலிருந்து வெகு தூரம். ஆக மக்காவிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, தோழர்களும் சரி, ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு உங்களோட தொல்லைகள் தாங்க முடியலப்பா, தாங்க முடியாத ஒரு தொல்லை, அட்டகாசங்கள், ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அடிமைகளாக இருந்து விடுதலை பெற்றவர்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே பாதிக்கப்பட்டவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை கடுமையாக துன்புறுத்தினாங்க. குறைஷிகள் ரொம்ப பெரிய அநியாயம், அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அட்டூழியம், அநியாயம் தாங்க முடியாமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அபிசீனியாவுக்கு முதல்ல போக சொன்னாங்க. அப்ப அவங்க அபிசீனியாவுக்கு போனாங்க. அப்படி பல பேர் போனதற்கு பிறகும் கூட அந்த அபிசீனியாவுக்கு போனவர்களையே திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. சரி, இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய மீதி உள்ளவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அல்லாஹ்வினுடைய உத்தரவு பிரகாரம் சஹாபிகளை எல்லாம் மதீனா ஷரீஃபுக்கு நீங்க போங்க. அப்ப மதீனான்னு பேர் இல்ல, யஸ்ரிப் என்ற பெயர் இருந்தது. அல்லாஹ் அது குர்ஆன் யா அஹ்ல யஸ்ரிப் என்ற வார்த்தையை குர்ஆன்ல சொல்றான். ஆனா இப்ப யஸ்ரிப்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது வார்த்தை நல்ல வார்த்தை இல்ல. எதிரிப் என்று யாரா சொன்னா அவங்க இஸ்திக்பார் செய்யணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த சிறப்பான ஊருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. சரி, நம்ம விட்டு போயிட்டாங்க, நிம்மதியா இருக்கணும் இல்லையா, அவங்கள நிம்மதியா இருக்க விடணுமா இல்லையா? இல்ல, அவங்களுக்கு பயம் வந்தது. மதீனாவில் அவங்களுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குது என்பதை தெரிந்து இந்த முஸ்லிம்களுக்கு மேலும் என்ன செஞ்சாங்க, துன்பங்களை தர ஆரம்பிச்சாங்க. எப்படி துன்பங்களை தர ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் மக்கள், இந்த சஹாபிகள் வியாபாரத்திற்கு போனால், தொழிலுக்காக போனால், உறவுகளை பார்ப்பதற்காக போனால், ஏதாவது ஒரு ஜோலியா வேலையா வெளியூருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அந்த முஸ்லிம்களுக்கு சங்கடத்தை தர சொல்றது. இது ஒரு வகை. இரண்டாவதாக மதீனாவில இருக்கக்கூடிய யூதர்களோடு கூட்டு சேர்ந்து அவங்களுக்குள்ள என்ன செஞ்சது, கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அநியாயம் செய்வது. இதுக்கு மேல என்னன்னு கேட்டா, சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்க சொல்லி முஸ்லிம்களுடைய தகவல்களை எல்லாம், ரகசியமான தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த தவறாக ஈமான் கொண்ட மாதிரி காட்டிட்டு அந்த முனாஃபிக்குகள், அவர்கள் மூலமாக சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பது. இப்படி வேறு என்ன வகையில் எல்லாம் சங்கடங்கள் தர முடியுமோ அந்த வகைகள் எல்லாம் சங்கடங்கள் தந்து கொண்டிருந்தார்கள். யாரு? இந்த குறைஷிகள். இப்படிப்பட்ட சங்கடங்கள் அவர்கள் ஏற்பட்டதின் காரணத்தினால் இதற்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எவ்வளவு காலத்துக்கு இந்த சங்கடங்களையும் துன்பங்களையும் அவர்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார்கள்? எவ்வளவு காலமாக இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருப்பார்கள்? இந்த அட்டூழியத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள். எனவே இதிலிருந்து ஒரு விடுதலை முஸ்லிம்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சிரியாவிற்கு, ஷாம் தேசத்திற்கு
ஒரு வியாபார படை அபூ சுஃபியானுடைய தலைமையில போய் இருந்தது. அந்த படையை மடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா இப்படியே இருந்துகிட்டு இருந்தா குட்ட குட்ட குனிதிட்டு இருக்க முடியுமா? இங்க மக்காவில இருக்கும் பொழுது வேற வழி இல்லை, அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் இல்லை, வலிமை இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொன்னா வஸ்பிர் அலாமா யகூலுன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவங்க என்ன பேசினாலும் என்ன நிலையில நடந்தாலும் அவங்கள நீங்க என்ன செஞ்சீங்க, பொருட்படுத்தாதீங்க, விட்டுருங்க. அவர்களை நீங்க என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள். அதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர்கள் உங்களுக்கு துன்பம் தந்தாலும் வஸ்பிர் அலாமா யகூலுன், அவர்கள் என்ன பேசுகிறார்களோ, உங்களை பற்றி தவறாக பேசினார், உங்களுக்கு நோவினை தந்தால், உங்களுக்கு வேதனையை தந்தால், சங்கடத்தை தந்தால் நீங்க பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். எனவே அதை நீங்க என்ன செய்யாதீங்க, பொருட்படுத்தாதீங்க, அதை விட்டுருங்க என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி அவங்க என்ன பண்ணாலும் பொறுமையாயிருங்கன்றான். அப்ப உதாரணமா மார்க்கத்தை ரகசியமா பேசிக்கிட்டு வந்தாங்க, மார்க்கத்தை ரகசியமா என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா தான் வைக்க சொன்னாங்க, அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். அதே போல மார்க்கத்தை சில சஹாபிகள் மக்காவுக்கு வெளியிலே சில பொதும்புகள்ல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொதும்புகள்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை இந்த எதிரிகள் அதை பார்த்துட்டானோ, எதிரிகள் பார்த்த பொழுது அங்க வந்து என்ன செஞ்சாங்க, சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்து கிண்டல் கேலியை பேசும்போது ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, அங்கிருந்த ஒரு பெரிய எலும்பு, ஒட்டகத்தினுடைய எலும்பு, அதை எடுத்து நல்ல சாத்துன்னு சாத்தி அனுப்பிட்டாங்க. செய்தனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரொம்ப பெரிய வீரர். அவங்க பார்த்தாங்க, இவங்க மறைமுகமா உட்காந்து ஊருக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியல, மார்க்கத்தை பத்தி பேச முடியல, வேதத்தை ஓத முடியல, சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், உபதேசங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்ய முடியல, நமக்குள்ள பார்த்து கொள்ள முடியல என்று ஊரை விட்டு ஒதுங்கி மலை பொதும்புகளிலே உட்கார்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க, திருக்குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான விளக்கங்கள் யாராவது சஹாபிகள் கேட்டிப்பாங்களா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு இப்படி விளக்கம் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அதுக்கு இப்படி நசீஹத்து செய்தார்கள் என்பதை எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு தடவை அந்த எதிரிகள் சில பேர் என்ன செஞ்சிட்டானோ, பார்த்துட்டானோ, 2-3 பேர் பார்த்துட்டானோ, பார்த்து இங்க உட்கார்ந்து நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா என்று சொல்லி என்ன செஞ்சானோ, கேலியும் கிண்டலும் தமாஷும் ரொம்ப ஹத்துக்கு மிஞ்சி போச்சு. பொறுத்து பார்த்தாங்க, முடியல. அங்க என்ன செய்யுது, ஒரு பெரிய எலும்பு கிடந்தது, ஒட்டகத்தினுடைய எலும்பு, அதை எடுத்து அடிச்சு நொறுக்கி அனுப்பிட்டாங்க. செய்தனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. இப்பதான் அல்லாஹ் சொன்னான், வஸ்பிர் அலாமா யகூலுன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையா இருங்க. ஏன்னா இப்ப நீங்க அவங்க எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்க இடத்துல தாக்கத்து இல்ல, உங்க இடத்துல வலிமை இல்ல, நீங்க சக்தி பெற இல்ல. அவங்க ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க எல்லா வகையிலுமே. நீங்க எண்ணிக்கையிலே ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நிலை நீங்க மோதுனா, உதாரணமா ஒரு நம்ம தனியா போயிட்டு இருக்கிறோம், ஒரு 10 கள்ளம் துரத்திட்டு வரான்னு வைங்க, அல்ல ஒரு 5 கல்லம் நம்ம துரத்திட்டு வர்றான். நான் அவனை எதிர்ப்பேன், அடிப்பேன், நிக்கலாமா? அது வீரமா? அது வீரம் இல்ல. இதுக்கு பேரு வீரம் சொல்றது இல்ல. அந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்துக்கு நம்ம 10 பேர் சமாளிக்கிற ஆளுன்னு வைங்க, அப்ப பரவாயில்ல. நம்ம 10 பேரை சமாளிக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஒரு 10 பேர் நம்ம துரத்திட்டு வரான்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஒளியத்தான் செய்யணும். நமக்கான ஒரு ஆதரவான இடம் வந்துருச்சு, நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா இப்ப நம்ம ஏத்து நிக்கலாம், இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஏத்து நிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் வரை நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையா இருங்க என்று அல்லாஹ் சொன்னான். வஸ்பிர் அலாமா யகூலூன், அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்க பொறுமையா இருங்க. வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான மறுப்பாக மறுத்து அனுப்பிடுங்க, அப்படி சமாளிச்சு அனுப்பிடுங்க. இப்ப நீங்க என்ன செய்ய வேணாம், சண்டை போடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா அறிவித்தான். அதன் பிறகு அவங்க பொறுமையா இருந்தாங்க. அதற்கு பிறகு மதீனா ஷெரீஃபுக்கு வந்தாச்சு. இப்ப மதீனா ஷெரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுடைய பலம் கூடி இருக்கு. முஸ்லிம்களுடைய பலம் என்ன செஞ்சு கூடி இருக்கு. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் நியாயமான உதவிகளை தர்றாங்க, அவங்க ஒத்தாசைகளை தந்தாங்க, வீடுகளை தந்தாங்க, வாழ்க்கை தந்தாங்க, பொருளை தந்தாங்க, தொழிலை கற்று தந்தாங்க, தோட்டத்துறவுகளை தந்தாங்க என்று மக்காலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த முஹாஜிர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள்லாம் நிறைய மதீனாவாசிகள் செய்தார்கள். அதோடு எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களில் நிறைய மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு பலம் இருக்கு.
இப்ப இதற்கு பிறகு இவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தால், ஒரு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க, நமக்கு என்னப்பா அவரை முடியலன்னா பரவாயில்ல, முடியும் என்ற நிலை வரும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம குனிஞ்சிட்டு இருக்க கூடாது. அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தணும். அந்த உள்மையை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, என்னடா இது, நம்ம யாரையாவது ஒரு ஊருக்கு வேலையை அனுப்புனா அங்க அநியாயம் பண்றான், இந்த ஆட்கள் நம்முடைய ஆட்கள் சகோதரர்களையோ உறவினர்களையோ பார்க்க போனா அங்க அநியாயம் பண்றான், தொழில் துறைக்காக போனா அங்க அநியாயம் பண்றான், ஒரு மௌத்து ஹயாத்து ஒரு நிகழ்ச்சின்னு போனா அதுக்கு அநியாயம் பண்றான், இங்க இருக்கக்கூடிய யூதர்களை தூண்டி விடுறான், முனாஃபிக் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து அவனு மூலமாக அநியாயங்களை தர்றான். எல்லா வகையிலுமே நம்ம நிம்மதியாக இருக்க விடாம இருக்கிறான். காரணம் என்ன, அவன் நம்மள நினைச்சிட்டு இருக்கிறான் நாம பலகீனமா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. நாம் பலகீனமானவர்கள் அல்ல, நாம வெயிட்டா தான் இருக்கிறோம் என்பதை காட்டி ஆகணும் என்று அபூ சுஃபியானுடைய தலைமையிலே சிரியாவிற்கு போன ஒரு வியாபார கோத்திரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டாங்க. அப்ப அந்த தகவல் அபூ சுஃபியானுக்கு திரும்பி வரக்கூடிய அபூ சுஃபியான் நீண்ட வரலாறு, இதுக்கிடையிலே பல செய்திகள் அங்கே இருக்கிறது. ஆக திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அபூ சுஃபியானுக்கு இந்த தகவல் கிடைக்குது. அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், ஆஹா கோடி கோடியாக ஒரு பெரிய செல்வத்தை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், வியாபார கோத்தினது பெரிய சரக்குகள் இருக்கு, பல கோடிகளுக்கு பொறுமதியானது, இது அவருடைய சொத்து மட்டும் இல்ல. அந்த காலத்துல வியாபாரங்கள் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா தனிநபர் வியாபாரம் இருக்கு. பெரும்பாலும் நாடு கடந்து வியாபாரம் போறதாக இருந்தால் எப்படி வியாபாரம் செய்வாங்க, முதல்ல அறிவிச்சிருவாங்க. இப்ப நான் போறேன்னு வைங்க, நான் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்ய போறேன், இத்தனாம் தேதி நான் வியாபாரம் போக போறேன், ஒரு குழு, நான் என்னுடைய கோத்திரத்தை நான் என்னுடைய வியாபார குழு அழைத்து கொண்டு போக போகிறேன், நீங்க யாரும் என்னோட ஜாயிண்ட் ஆகிறா ஆகலாம் அப்படின்னு அறிவிச்சுட்டா என்னோட பல பேர் வந்து சேருவாங்க. அப்ப நாங்களும் வரோம். ஏண்டா தனியா போனா பாதுகாப்பு குறைவு, அந்த காலத்துல தனியா போக முடியாது. எனவே தான் என்ன செய்வாங்க, கூட்டா சேர்ந்துக்கிடுவாங்க. தனிநபர் வியாபாரங்கிறது அந்த ஊருக்குள்ளே உட்காந்து வியாபாரம் பார்க்கறது, அது வேற விஷயம், அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க அந்த ஊர்லயே உட்காந்து வியாபாரம் பார்ப்பாங்க. ஆக இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி பெரிய கூட்டங்கள் சேரும். சில பேர் வர முடியலன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா தங்களுடைய சரக்குகளை அந்த கோத்திர தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க இதை கொண்டு வித்துருங்க, வித்து மாற்று பொருட்களை வாங்க கொள்ளுங்க, இதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல இத்தனை % உங்களுக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, பேசி முடிப்பாங்க. இத்தனை இவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு என்றெல்லாம் பேசி முடிப்பாங்க. அப்படி புறப்பட்ட ஒரு மாபெரும் வியாபார குழு தான் அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில என்ன செஞ்சது, புறப்பட்டு போனது. போயிட்டு திரும்பி வர்ற செய்தி கிடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மடக்கணும். இப்ப நாம என்ன செய்வோம், அதை மடக்கும். போற இடங்கள்லாம் நம்மள அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எவ்வளவு காலம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. எனவே இதற்கு மேலும் நம்மை நிம்மதியாக இருக்க விடாதவர்களை நாம நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஒரு கட்டத்தில் அதை செஞ்சாதான் அவங்க அடங்குவாங்க. நாம மற்ற பணிகளை செய்வோம், மக்களுக்கு தாவாவுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம், நேர்வழியை காட்டி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கைனா எப்படி வாழணுங்கிறத படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம், மக்கள் எப்படி வியாபாரம் செய்யணும், மனைவி மக்களோட எப்படி இருக்கணும், துனியால எப்படி நடந்து கொள்ளணும், அல்லாஹ்வினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். யாருக்கு நாம எல்லாருக்கும் நேர்வழியை காட்டி கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு அதுக்கு தடைக்கல்களாக இருக்கக்கூடியவர்களை அந்த கற்களை உடைக்கணும் என்ற ஒரு நிலைக்கு வந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த அபூ சுஃபியான் கோத்திரத்தை மடக்கிறதுக்கு ஒரு முடிவு செஞ்சாங்க. இந்த தகவல் இவருக்கு கிடைக்குது. இந்த தகவல் என்ன செய்யுது, இவருக்கு கிடைக்குது. அபூ சுஃபியானுக்கு கிடைத்து அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, ஆஹா இதற்கு மேல நமக்கு பெரிய ஆபத்து வந்து விடும் என்று இழந்து என்ன செஞ்சார், தன்னுடைய அடிமை ஒருவனை என்ன செஞ்சார், நீ இந்த தகவல் அங்க போய் சொல்லு, மக்காவுக்கு சொல்லி அங்கிருந்து பாதுகாப்பை என்ன செய்ய ஏற்படுத்து, அங்கிருந்து ஆட்களை திரட்டிட்டு வா. இல்லைன்னு சொன்னா கோடி கோடியாக இருக்கக்கூடிய பல மில்லியன் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அபூ சுஃபியானோட போயிருக்கக்கூடியவங்க, வராதவங்களுடைய சரக்குகள் என்று பல மில்லியனுக்கு இருக்கு. எனவே அப்படிப்பட்ட இந்த சரக்குகளை முஸ்லிம்கள் கொள்ளையடித்துக் கொள்வார்களே, ஆனால் நமக்கு நஷ்டம் ஒண்ணு. இன்னொரு பக்கத்துல முஸ்லிம்கள் வலுவாயிடுவாங்க. அவ்வளவு பொருள்கள் கிடைத்தால், அவ்வளவு ஒட்டகங்கள் கிடைத்தால், குதிரைகள் கிடைத்தால், சரக்குகள் கிடைத்தால் அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க இல்லையா. ஆகவே இது நாம் பலகீனமாகி அவர்களும் உறுதியாக ஆகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், நீ அங்க போய் லம்லம் என்று சொல்லக்கூடிய அவனை அழைத்து சொன்னா, இந்த லம்லம் நேர போய் நீ என்ன செய், அங்க எப்படி மக்களை எடுத்து சொல்லணுமோ மக்கால போய் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை எப்படி நீ விவரிக்கணுமோ அப்படி விவரிக்கணும். அப்படி விவரிக்கணும் என்று சொன்னா அவன் அந்த மாதிரி ஆள் தான்.
அவன் நேரா குதிரை எடுத்துக்கிட்டு விரைந்து போயிட்டான். தனியா ஒரு ஆளு பிரயாணம் போறேன்னா குயிக்கா போயிடலாம். ஒரு 5-6 கார் போகுது, சீக்கிரம் போக மாட்டாங்க. ஒரு பெரிய அமைச்சரோட படை பட்டாளங்கள்லாம் சேர்ந்து போகுதுன்னு சொன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஒரு தனி கார் போகுதுன்னு சொன்னா குயிக்கா போயிடலாம். ஒரு பெரிய படையே திரண்டு போனா சீக்கிரம் போக முடியாது, அப்படித்தானே? அதே மாதிரி இவன் தனியான குதிரையில வேகமாக வந்தான். இவன் வந்துகிட்டு இருக்கிறான். இவன் வந்துகிட்டு இருக்கவே இதுக்கு முன்னால அங்க ஆத்திகாண்டு சொல்லி ஒரு பெண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி, அவங்க ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க. எப்படி கனவு காண்றாருன்னு சொன்னா, ஒருத்தன் வாரான். ஒருத்தன் வந்து காபாவுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு, குறைஷிகளே நீங்க மோசம் போயிட்டீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்களாம் அழிங்க போறீங்க என்று சத்தம் போடுறான். அதற்கு பிறகு காபாக்கு வெளியில வந்து சத்தம் போடுறான். 3வது முறையாக காபாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி அந்த மலையிலிருந்து சப்தம் போட்டு அங்கிருந்து ஒரு பாறாங்கலை உருட்டி விட்டுறான். அது கீழே வந்து விழுந்து வெடிச்சு சிதறி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு துண்டாவது உள்ள போய் நுழையுது. இப்படி ஒரு பயங்கரமான கனவு. என்னடா இது, காலைல முழிச்சிட்டாங்க, இவ்வளவு ஒரு வித்தியாசமான கனவாக இருக்கே, என்ன செய்யறதுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அவங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி சகோதரரே, இப்படி ஒரு கனவை நான் கண்டேன். ஆனா கனவு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 3 நாளில் இது நடக்கிற மாதிரி சொல்லப்பட்ட 3 நாட்களில் அது எப்படி வருதுன்னா, 3 நாட்களில் நீங்கள் தயாராகுங்கள். அந்த வந்த மனுஷன், அந்த கனவுல வந்த மனுஷன் சொல்றான், குறைஷிகளே 3 நாட்கள் நீங்க தயாராகுங்க, இல்லைன்னா அழிஞ்சு நாசமா போயிடுவீங்க என்று அவன் கள்ள தூக்கி வீசுறான். இப்படி ஒரு காட்சியை பார்த்து அந்த கனவுல ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. சில கனவுகள் ரொம்ப தத்ரூபமா இருக்கும், சில கனவுகள் இருக்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட கனவு அந்த பெண்மணி காண்றாங்க, ஆத்திகா காண்றாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய காலையில முழிச்சு தன்னுடைய சகோதரரிடத்துல என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னதும் அப்பாஸ் நாயகம் சொன்னாங்க, ஆத்திகா கனவு ரொம்ப வித்தியாசமான ஒரு கனவா இருக்கு, ரொம்ப சங்கடமான ஒரு கனவாம இருக்கு, பொல்லாத கனவாம இருக்கு, என்ன ஆபத்துன்னு தெரியலையே. ஆனா இதை நம்ம வெளியில சொன்னா பெரிய ஃபித்னாவா போயிடும். ஆகவே மக்கா சம்பந்தப்பட்டதாக இருக்குது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் அந்த கல்லு போய் நுழையுது. ஆகவே இந்த கனவை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. யார் சொல்றா? அப்பாஸ் நாயகம் சொல்றாங்க. நீங்க யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சொன்னா வேற பிரச்சனைகள் உருவாயிடும், நானும் ரகசியமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருவருமாக அந்த கனவை யார்ட்டையும் பேசுறது இல்லைன்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அப்பாஸ் நாயகம் வெளியில போயிட்டாங்க. அவர்களுடைய அப்பாஸ் நாயகத்துல ரொம்ப கூட்டாளி வலியுது, ரொம்ப நெருங்கிய கூட்டாளி. அவன் குஃப்ர்ல இருக்கிறான், இதுதான் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவன் நண்பர் வலியுதுட்ட அப்பாஸ் நாயகம் அந்த மனசுல அரிச்சுக்கிட்டே இருக்கு, மனசுல கிடக்கு, சொல்லாம இருக்க முடியல. சில பேருக்கு பாருங்க ரகசியத்தை பாதுகாக்க முடியாது. ரகசியம் இது யார்ட்டையும் சொல்லாதேன்னு அதை சொல்லணும் போல இருக்கு. சும்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னு வைங்க, இப்படியா இப்படியா அப்படியா அப்படின்னு சும்மா இருந்துருவாங்க. இது ரகசியம், முக்கியமான விஷயம், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா இப்ப உருண்டுகிட்டே வருவான். சும்மா சொல்லி அந்த செய்தியை சும்மா சொல்லிட்டு போனோன்னு வைங்க, பிரச்சனை இல்லாம போயிருக்கும். ஆனா அது ரகசியம், முக்கியமானது, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னா இப்ப உருண்டுகிட்டே வரும் கல்பு. ஆஹா இது என்ன செய்யணும், யார்ட்டையும் சொல்லணும் போல இருக்கும், யார்ட்டையும் சொல்லணும் போல இருக்கு, இல்லாட்ட தலை வெடிச்சிடும். அப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா? நம்ம மக்களை பாக்குறமே, யார்ட்டையும் சொல்லாதே சொல்லாதே சொல்லான்னு கடைசியில இவங்க போய் என்ன வலியுதுட்டு சொல்லிட்டாங்க. வலியுது விஷயம் ஒரு முக்கியமான விஷயம்பா, நீ நண்பன், ரொம்ப நெருங்கிய நண்பன், உயிர் கூட்டாளிங்கிறதுனால இந்த தகவலை சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாதான் நான் அதை சொல்ல முடியும். ஆனா என்னால இருக்க முடியல, உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல, என் மனசுல கடந்து ரொம்ப உருட்டிக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி அப்பாஸ் கேட்குறீங்க அபுல் ஃபதல், நான் யார்ட்டையும் அப்படி சொல்லிட்டு இருக்க போறேன்? தெரியாதா, என்ன பத்தி தெரியாதா? நம்ம எவ்வளவு காலமாக நட்பு ரீதியில இருக்கிறோம், எவ்வளவு காலமா நண்பர்களாக நம்ம பழகிட்டு இருக்கிறோம், நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு நீதி நியாயமா நடந்துகிட்டு இருக்குது, நம்முடைய நட்பு எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன ரகசியத்தை அப்படியே உடைச்சிட போறேன் என்று சொன்ன போது சரி என்று என்ன செஞ்சிட்டாங்க, சரி சொல்றேன் விஷயத்தை சொல்றாங்க. என்னுடைய சகோதரி இப்படி ஒரு கனவை கண்டா, அந்த கனவு இப்படி இப்படி இருந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் வலிது அப்படியே நொறுங்கி போயிட்டான். இப்படி ஒரு கனவு ரொம்ப வித்தியாசமாலப்பா இருக்கு, ரொம்ப பயங்கரமான ஒரு கனவால இருக்கு. 3 நாள்ல தயாராகணும் சொன்னா என்ன தயாராகணும், எதுக்கு தயாராகணும், எங்க தயாராகணும், என்ன விஷயம், அவன் சொன்னவன் யாரு அதெல்லாம் தெரியாது. ஒருத்தன் வந்து கத்துறான்,
காபாவுக்கு பக்கத்துல இருந்து கத்துறான், காபாவுக்கு வெளியில கத்துறான், அபு குபைஸ் மலைக்கு மேல கத்துறான், கல்ல தூக்கி போடுறான். இப்படிதான் என்னுடைய கனவு. ஆனா கனவு ரொம்ப தெளிவாக இருக்குது. 3 நாளையில குறைஷிகளே நீங்க தயாராங்க, இல்லன்னா நீங்க அழிந்து நாசமா போயிடுவீங்க என்று அவன் கத்திட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் என்னுடைய சகோதரி கனவு கண்டிருக்கிறேன். கனவு என்னமோ வித்தியாசமா இருக்குப்பா, இது யார்ட்டையும் சொன்னா பிரச்சனை தான், யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா வலிதுக்கு தன் வாப்பாட்ட சொல்லாம இருக்க முடியல. வாப்பா விஷயம் தெரியுமா, என்னப்பா இப்படி இப்படி ஆத்திகா கனவு கண்டாங்களாம். உஹுத் அப்பாஸ், அப்பாஸ் நாயகத்தினுடைய சகோதரி ஆத்திகா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கனவு கண்டதாக இப்படி சொல்றாங்க. ஆனா கனவு நீங்க ரகசியமா வச்சுக்கணும், நான் வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, என்கிட்ட வாக்கு கேட்டாரு, நான் சத்திய வாக்கு வேற கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்ககிட்ட என்னால சொல்லாம இருக்க முடியல. வாப்பா கிட்ட என்ன செய்ய முடியல, வாப்பாக்கு மான் கடையில் நல்ல நெருக்கம், சொல்லாம இருக்க முடியல வாப்பா, அதனால நீங்க ரகசியமா வச்சுக்கங்க. அப்படியா, இது பொல்லாத விஷயமாப்பால இருக்கு, இது ரகசியமா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுதுல வாப்பா என்ன செய்றாங்க கேட்டா, தனக்கு நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி இதை நீ ரகசியமா வச்சுக்கோ, இது ரகசியமா இது பேரு. இப்படி அப்படி போய் போய் கடைசியில் அபூ ஜஹல் வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு. அபூ ஜஹலுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு நீ விவகாரம் ஆயிடுச்சு. அப்பாஸ் நாயகம் காபாவுக்கு போறாங்க தவாப் செய்யறதுக்கு. தவாப் செய்துட்டு இருக்கும்போது அபூ ஜஹல் வர்றான். என்ன அபல் ஃபதல், ஃபதுல்னு சொல்லி அப்பாஸ் நாயகத்துக்கு மகன் இருந்தாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ், குசம் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் 3 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. 3 மாணிக்கங்கள் தான், 3மே மாணிக்கங்கள் தான். சரி, நான் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலிய வஃபாத்தான போது அலிநாயகம் குளிப்பாட்டும் பொழுது அவங்களுக்கு துணையா நின்றவங்க ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரொம்ப சிறப்பு மிகுந்த பிள்ளைகள் அப்பாஸ் நாயகத்தினுடைய பிள்ளைகள். குசம் இப்னு அப்பாஸ் சரி, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஞானி. தஃப்சீருக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் நம்ம முதன்மையானவர்கள் என்ற பெயர்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆன் அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், இறைவா அவங்களுக்கு குர்ஆனை நீ கற்றுக் கொடுப்பாயான்னு துஆ கேட்டாங்க. அது பெரிய ஞானியா போயிட்டாங்க. அதனால ஃபதுல் இப்னு ஃபதுல்னு ஒரு பிள்ளை இருந்தாரு, அபுல் ஃபதுல், ஃபதுலுடைய வாப்பா. இது அரபுகளுக்கு ஒரு வழக்கம் இருக்கா இல்லையா, பிள்ளையோட பேரை சொல்லி தான் கூப்பிடுறது. உம்மு ஹபீபா, ஹபீபாட அம்மா, உம்மு சலமா, சலமாவுடைய அம்மா என்று சொல்வது என்பது. அதே மாதிரி வாப்பாவையும் அதே மாதிரி என்ன செய்வாங்க, அபு அப்துல்லா, முகமது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு அப்துல்லான்னு கூப்பிடுவோம். இப்படி பல சஹாபிகளுக்கும் பல தாபிகளும் அது அரபுகள் இடத்துல அந்த பழக்கங்கள் இருக்கு. பிள்ளையோட பேரை சொல்லி என்ன செய்யறது, வாப்பாவோட பேரை சொல்றது, பிள்ளையோட பேரை சொல்லி அவன் உம்மா அப்படின்னு சொல்றது, உம்மு சலமா, உம்மு ஹபீபா, உம்மு ஃபாத்திமா என்று என்ன செய்யறது சொல்றது. இத மாதிரி இந்த அபூ ஜஹல் வந்தா அவன் சொல்றான், அவன் பேச்சே விவகாரமா தான் இருக்கும். அவன் பேச ஆரம்பிச்சாலே அவன் விவகாரம் தான். ஆனா இவனுக்கு என்ன பேர் தெரியுமா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அபூ ஜஹல் பேர் வச்சது, மடையண்டு. ஆனால் மக்கள் மத்தியில அவனுக்கு என்ன பேர் தான், அபுல் ஹிகம், ஞானின்னு அவனுக்கு பேர். ஜஹல்னா மடை, ஹிகம்னா நல்ல நுண்ணறிவு, ஞானின்னு அவருக்கு என்ன செய்யுது, மக்கள்லாம் ஞானி, மிகப்பெரிய அறிவாளி, கட்டிக்காரன். ஒரு ஆள் அங்கிருந்து வர்றாருண்டா இவர் எதுக்காக வர்றார் அப்படின்னு யூகிக்க கூடியவன், அவ்வளவு பெரிய கெட்டிக்கார தன்மை அபூ ஜஹல்கிட்ட இருந்தது. எனவே மக்கள்லாம் அபுல் ஹிகம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை மாத்தி அபூ ஜஹல் வச்சுட்டாங்க, மடையன் அப்படின்னு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு ஒரு பேரை வைக்கிறதாக இருந்தா அது கடைசி வரைக்கும் நிலைக்கும். அப்துர் ரஹ்மான், சேனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பேரு. அப்துர் ரஹ்மான் யாருக்காவது தெரியுமா, தெரியாது. அபூ ஹுரைரான்றதான் எல்லாருக்கும் தெரியும். இப்படி நிறைய பேருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேரை மாத்தி இருக்கிறாங்க, புனை பேர்கள்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூ லஹப், இப்படி எல்லா நிறைய பேர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதுதான். அந்த மாதிரி பெயர்கள்லாம் அதுவே நிலைத்து போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரை வச்சா அது நிலைச்சிடும், அதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அபூ ஜஹல் வந்தா என்ன, அபுல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, உங்க குடும்பத்துல ஒரு ஆம்பளை நபியா வந்ததுன்னு காணாம இப்ப புதுசா பொம்பளையும் நபியா வந்திக்கிறாங்களாமே. இந்த கனவு வந்தது இல்லையா, கனவு சொன்ன உடனே இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு, என்ன பொம்பளையும் நபியா வந்திக்கிறாங்களோ, ஆம்பளை நபியா வந்தது போதாதோ, பொம்பளையிலும் உங்களோட குடும்பத்துக்கு நபி வேணுமோ என்றெல்லாம் கிண்டலும் கேலியும் அந்த போது, ஆஹா இவனுக்கு தெரிஞ்சு போச்சா, இந்த செய்தி எப்படிப்பா எங்க போச்சு, நம்ம கூட்டாளி அவன்கிட்ட தானே சொன்னோம், இவங்கிட்ட எப்படி வந்தது, அல்லது நம்முடைய சகோதரி ஆத்திகா பொம்பளை மாதிரி
அவருடைய தோழிமார்கள்ட்ட யாரையாவது சொல்லி அந்த பக்கமா அது அப்படி வந்துருச்சா என்று எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல செய்தி வெளியே போயிடுச்சு என்று சொல்லிட்டு அபூஜஹல் சொல்றான், 3 நாளையில என்னமோ 3 நாளையில தயாராகணுமாமே, பெரிய ஆபத்தாமே, குறைஷிகள்லாம் அழிஞ்சு போயிருவாங்களாமே. அவன் அந்த கிண்டலா பேசுறான். 3 நாளில் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா நாம என்ன செஞ்சிடும், இந்த ஹாஷிமிகளே பொய்யர்கள் பேர் நாங்க சூட்டிடுவோம், காபால எழுதி ஓட்டிடுவோம். ஏற்கனவே ஒரு ஆள் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறா, இப்ப பொம்பளை வரை வந்துட்டாங்களா, நம்ம ஹாஷிமிகள் என்ன குடும்பத்தை சார்ந்தவங்க பொய்யர்கள் என்று நாங்க என்ன செஞ்சிருவோம், காபால எழுதி ஒட்டிடுவோம், திரையில தொங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பாஸ் நாயகம் ரொம்ப அப்படியே மனசு வெதும்பி போயிட்டாங்க. என்னடா நம்ம குடும்பத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போயிட்டானே, பொய்யர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு இழிவா பேசிட்டு போறான் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே அந்த காபத்துல்லா ஹரம் ஷரீஃபில் நடந்த அபூஜஹல் பேசின அந்த பேச்சு அப்பாஸ் நாயகம் அப்படியே தலை குனிந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த தகவல் இந்த பெண்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு தகவல் வந்துருச்சு. என்ன, உங்க அப்பாஸ் நாயகத்தை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறான், அவர் தலையை கவிழ்ந்து உட்கார்ந்து அப்படியே வெக்கப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ற தகவல் இங்க வந்துருச்சு. வீட்டுக்குள்ள அப்பாஸ் நாயகம் உள்ள நுழைஞ்சதும் தான் என்ன, அபுல் ஃபதல் அபூஜஹல் அந்த படுவா இப்படி பேசிட்டு போயிருக்கிறான், நம்ம குடும்பத்தை பத்தி குடும்ப பெண்களை பத்தி பேசி இருக்கிறான், நீங்க அமைதியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்படி அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? நம்ம பெண்களை பத்தி பேசுவதற்கு எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? நீங்க தானே தலைவரா, குடும்ப தலைவரா இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க தானே இருக்கிறீங்க. இப்ப யார் இருக்கிற பெரிய தலைவர்? நீங்க தான் இருக்கிறீங்க. ஹம்சா இருந்தாங்க, அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க, நீங்க இருக்கிறீங்க. ஆனா இப்படி அவன் இவ்வளவு கேவலமாக நம்ம பத்தி பேச, ஆண்களை பத்தி பேசுறான், பெண்களை பத்தியே பேசி இருக்கிறான். யாராவது பெண்களை பத்தி பேசுறதுக்கு விடுவோமா? நீங்க எப்படி விட்டீங்க என்று ஏறின உடனே இவளுக்கு ரோஷம் வந்துச்சு. அப்பாஸ் நாயத் வந்து திரும்பி என்ன, வீட்டுக்குள்ள வரல, திரும்பி என்ன செஞ்சிட்டாங்க, நேர காபத்துல்லாவுக்கு நேர போறாங்க. நாம தான் ஏற்கனவே சொன்னமே, அபூஜஹல் ஒரு ஆள் வர்றாங்கன்னா அவன் என்ன நோக்கத்துக்காக வர்றாங்கிறத விளங்கிக்கிடுவான், ரொம்ப கெட்டிக்காரன். அப்பாஸ் நாயகம் போன வேகத்திலே திரும்பி வர்றது அந்த நடையில் இருக்கக்கூடிய வேகத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். ஆஹா, இது என்னமோ வம்பு வரப்போகுது, நம்ம பேசினதுக்கு வம்புக்கு அவர் வர்றாரு என்று தெரிந்து இன்சல்ல அந்த இடத்தை விட்டு மெதுவா நழுவி போயிட்டான். ஆள் நழுவி வீட்டுக்கு போயிட்டான். சார், இப்படி பல நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில 3 நாள் முடிஞ்சுது. சரியா 3ஆவது நாள் முடியும் பொழுது அபூ சுஃபியான் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த அடிமை அங்க வந்து நிக்கிறான். வந்து காபாக்கு பக்கத்துல நின்று குதிரையில என்ன செஞ்சான் கேட்டா, அந்த பயங்கரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சட்டை அப்படி கிழிச்சு விட்டுட்டான். இந்த பக்கம் கிழிஞ்சு தொங்குது, இங்க பக்கம் கிழிஞ்சு தொங்குது, அந்த பக்கம் கிழிஞ்சு தொங்குது. இன்னைக்கு அப்படி இந்த மாதிரி கிழிச்சு தொங்குனா அது ஒரு ஸ்டைலா போயிருக்கும். அந்த காலத்துல அப்படி இல்லை, எல்லா இடமும் கிழிஞ்சு தானே இருக்கு. பேனங்கனை கிழிச்சு வச்சுக்கிறானோ, இங்கன கிழிச்சு வச்சிருக்கான் கேட்டா அது ஸ்டைலா, இங்கன இப்படி 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 தொங்குது. என்ன கேட்டா அது ஒரு நாகரிகங்கிறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஆடையே அலங்கோலமாக ஆக்கி இருக்கிறாங்க. ஆடை அழகான ஒரு விஷயம். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்ன செய்யறான், தமிழ்ல சொல்றான். உன்ன லிபாசுல, இதெல்லாம் குரான்ல உள்ளதான். உன்ன லிபாசுலக்கும் அந்த லிபாசுலங்க, அதுதான். அதுக்கு இந்த ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பொருந்தி வரும். பெரிய விஷயத்தை அல்லாஹ் இந்த குரான்ல சொல்றான். ஆனா அந்த ஆடையை படுத்துற பாட பாருங்களேன், எவ்வளவு அலங்கோலமாக ஆக்கி, என்ன அழகாக வைக்கலாம் ஆடைகள், அழகான ஆடைகளை விடுங்க. இதை விட்டுட்டு அங்க கிழிக்கிறது, வாங்கி கிழிக்கிறானோ, கிழிச்சு என்ன செய்யறது, அது ஒரு ஸ்டைல். இது ஒரு கேவலமான இல்லையா? இதுக்கு பேர் நாகரிகமா? ஆனா அந்த காலத்துல என்ன, இவன் என்ன செய்ய, சட்டைகளை அங்க இங்கும் கிழிச்சு ஆடைகளை கிழித்து வைக்கிறது பயங்கரத்தை காட்டுறதுக்கு. பயங்கரத்தை காட்டுவதற்காக என்ன செய்வாங்க, அந்த காலத்துல சட்டைகளை ஆடைகளை கிழிப்பாங்க. கிழிச்சுக்கிட்டு என்ன செய்யா, தன்னுடைய குதிரையுடைய மூக்க அறுத்துட்டான். மூக்க அறுத்து ரத்தம் சொட்டுது. ரெண்டாவது குதிரைக்கு இப்படி நேரம் உட்காருவாங்க, குதிரை முகம் இப்படி நம்ம இப்படி உட்காருவோம், அவன் திருப்பி மாத்தி உட்கார்றான். தன்னுடைய முதுக குதிரையினுடைய பக்கம் காட்டிக்கிட்டு அப்படி உட்கார்றான். மொத்தத்துல ஒரு பயங்கரத்தை மக்களுக்கு மத்தியில காட்டுவதற்கு, இதெல்லாம் ஒரு பயங்கரத்தை காட்டுறதாக அந்த காலத்துல இருந்து ஒரு டிஃபரெண்டா தானே இருக்கு. அப்ப மக்கள் அப்படி, ஓ குறைஷிகளே, யா பத்தஹா, மக்கா வாசிகளே அப்படின்னு கத்துறான். எல்லாரும் ஓடி வர்றாங்க. சட்டை கிழிஞ்சிருக்குது, பரட்ட தலையோட உட்கார்ந்து இருக்கிறான், குதிரையுடைய மூக்குல இருந்து ரத்தம் வடியுது, அதோட மற்ற தலையில இப்படி உட்கார்ந்துகிட்டு அப்படி நிக்கிறான். அந்த தோற்றமே பார்த்து எல்லாரும் திகைச்சு போய், என்னப்பா என்னப்பா என்று. லம்லாம் அவன் பேர். எல்லாம் தயாராகுங்க, எல்லாரும் தயாராகுங்க. எதுக்குப்பா தயாரம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களின் மூலமாக உங்களுடைய வியாபார சரக்குகளுக்கு ஆபத்து வந்துருச்சு, எல்லாம் அழிஞ்சு நாசமா போகுது.
உங்களுக்கு நீங்க எல்லாம் நஷ்டப்பட போகிறீங்க, நீங்க எல்லாம் பெங்களூர் ஆக போறீங்க, எல்லாம் மிஸ்கீன்களா போயிடுவீங்க. ஆனா எல்லா கோடிக்கணக்கான சரக்கு அவர்களுடைய முஸ்லிம்களுடைய கையில சிக்கி அவங்க உங்களை எதிர்க்கிறதுக்கு பெரிய வலிமை ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கு. நீங்க இப்பவே தயாராகவில்லை என்றால் உங்களுடைய சாமான்கள் எல்லாம் அழிந்து போயிடும். நாங்க சிரியாவில் இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே. ஆனால் இடையிலே மதீனாவை தாண்டி தான் வரணும். மதீனா ஏரியாவிலேயே தான் அது ஷாமுடைய வழி, அந்த வழியா தான் வரணும். இல்லைன்னா ரொம்ப தூரம் சுத்தி போகணும். பொதுவா இதுதான் வலிமையான வழி. எது ஷார்ட் வழி தான் நம்ம பார்ப்போம், அங்க போகணும். எதுக்கு சுருக்கமான வழி இருக்கா, ரெண்டாவது நல்ல ரோடு இருக்கா, ரெண்டும் பார்ப்போம். சுருக்கமான வழியாகவும் இருக்கணும், ரோடும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. இல்ல இந்த பக்கம் போனா இது போகணும் சுருக்கம் தான், இந்த பக்கம் போனா கொஞ்சம் ரோடு நல்லது, நம்ம எதையா ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுப்போம். இது சுருக்கமாகவும் இருக்கு, ரோடு நல்லா இருக்கு அப்படின்னா, அது தூரமாகவும் இருக்கு, ரோடு நல்லா இல்ல, நம்ம தேர்ந்தெடுப்போமா? அந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆகவே இந்த மதீனாவை ஒட்டி வரக்கூடிய இந்த பாதை தான் சுருக்கமான பாதையும் பாதுகாப்பான பாதையும் நல்ல பாதையாகவும் இருக்கு. ஆனா அந்த பாதை அப்படி அல்ல, ரொம்ப தூரம் சுத்தி போகணும், அவ்வளவு பெரிய பாதுகாப்பும் அது இல்லை. எனவே இந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வருவதும் போது நாங்க இப்படி மதீனாவை தாண்டி வர வேண்டியிருக்கு. மதீனாவை நெருங்கிட்டாங்க, உங்களுடைய சரக்கெல்லாம் மதீனாவை நெருங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப முஸ்லிம்கள் படை அவர்களை தாக்குவதற்கான முழு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் இழக்க போறீங்களா என்று சொன்னதும் மக்களுக்கு மத்தியில பெரிய கொந்தளிப்பு. அப்பாஸ் நாயத்துக்கு ஒரு வகையில் சந்தோஷம். சரி, சரக்குகள் போனா போயிட்டு போகுது, நம்முடைய சகோதரி கண்ட கனவு என்ன செஞ்சிருச்சு, பழிச்சிருச்சு. அப்ப அவங்க உண்மையான கனவு தான் கண்டிக்கிறாங்க, அது அல்லாவின் பக்கத்தில் உள்ள கனவு என்பது உறுதியான கனவு. ரெண்டு வகை இருக்கு. அல்லாவின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய கனவுன்னு ஒண்ணு இருக்கு, இப்லீஸின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய கனவுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு வகையான கனவு இருக்கு. அர்ருயா மினல்லாஹ் வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய கனவுக்கு ருயான்னு பேர், ஷைத்தானின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய கனவுக்கு ஹுல்முன்னு பேர். ருயாவை பொறுத்தவரை பளிச்சின்னு இருக்கும், ரொம்ப களங்கள் இல்லாம தெளிவா இருக்கக்கூடிய கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அது சில சமயங்களில் பயங்கரமாகவும் இருக்கலாம், அது ஆபத்து ஏற்படுவது அல்லாஹ் சுட்டி காட்டுவான், சங்கடம் ஏற்படுவது அல்லாஹ் சுட்டி காட்டலாம். இந்த இப்லீஸ் தரப்பிலே வரக்கூடிய கனவுகள் என்ன செய்யுது, ரொம்ப களங்களா இருக்கும். சில சமயம் ஞாபகத்திலையும் இருக்கும், ஆனா களங்களாகவும் இருக்கும், பெரும்பாலும் மறந்தும் போயிடும். என்னன்னா, அதாவது ஒரு ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது எந்த மனிதன் இரவிலே தூங்கக்கூடிய எந்த மனிதனும் கனவு காணாமல் இருப்பதில்லை. எல்லாரும் கனவு காணத்தான் செய்யலாம், ஆனா நினைவுல இருக்கல, எப்பவும் கனவு வந்துகிட்டு தான் இருக்குங்கிறாங்க. சரி, அதை பத்தி நமக்கு அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்தில் கனவு என்பது உண்மையாக ஆகிவிட்டது. கனவு இப்ப சரியாயிடுச்சா இல்லையா, கனவு சரி. ஆக அந்த வகையில ஹாஷிமி குடும்பத்தார் என்ன செஞ்சிட்டாங்க, நிம்மதி ஆயிட்டாங்க. ஆகா, கனவு கண்டது சரியா போயிடுச்சு. அப்ப நம்ம ஆத்திகா என்ன செய்யல, பொய் சொல்லல. ஆத்திகாவினுடைய கனவும் பொய்யான கனவு இல்ல, ஷைத்தானுடைய கனவு இல்ல, உண்மையான கனவு தான் என்பது அங்கே என்ன செய்யப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. இங்க மக்களுக்கு மத்தியில் அப்படியே கொந்தளிப்பு, கொதிக்கிறாங்க. உமையா ஒரு பக்கம் கொதிக்கிறான், வலிது ஒரு பக்கம் கொதிக்கிறான், அபூஜஹில் கொதிக்கிறான், இருக்கிறவங்க எல்லாம் கொதிக்கிறாங்க. ஆஹா, எவ்வளவு பொருட்களை இழப்பது. எல்லா மக்களும் அவங்களோட பொருளை கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லா குடும்பத்தாருடைய பொருளும் அபூ சுஃபியான்ட்ட போயிருக்கு. இப்ப எல்லாரும் தானே பாதிக்கப்படுறாங்க. உடனே இப்பவே புறப்படணும், அப்படியா இப்படி ஆள விளையாண்டு தட்டாப்படான்னு வேலைகள் நடக்குது. யாருக்கு யுத்தத்துக்கு வர்றான், நான் இப்பவே கிளம்ப தயார்னா அபூஜஹில், உமையா நான் சரி, நான் வலிது நான் அவன் நான் ஒரு பெரிய கூட்டமே குழுமிட்டு இருக்கு. ஆட்கள் மலை மலை சேர்றாங்க, உணவுப் பொருட்களை எடுக்கிறாங்க, வாகனங்களை எடுக்கிறாங்க, ஒட்டகத்துல வர்றாங்க, குதிரையில வர்றாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த காலையில தகவல் வந்திருக்கிறதா, இன்னைக்கு மதியமே புறப்பட்டாங்கணும், அதுக்குள்ள தயாராகுங்க என்று சொல்லி ஒரு 1000 பேர் அதுக்குள்ள சேர்ந்துட்டாங்க. பெரிய விஷயம் இல்லையே, எவ்வளவு வேகமா சேர்ந்தாங்க குறைஷிகள். அப்படி ஒரே நாள்ல சேர்ந்துங்கிறது அதுதான் முதல் தடவை. ஒரே நாளிலேயே ஒரு படையை திரட்டி, ஒரு நாள் கூட இல்லை, அரை நாள், அதுக்குள்ளேயே ஒரு பெரிய படையை திரட்டியது என்பது அவர்களுக்கு அதுதான். அதுக்கு பின்னால உஹது யுத்தம் நடந்தது, அகல் யுத்தம் நடந்தது, இடையிடையே சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்திருக்குது. அந்த யுத்தம்லாம் ஒரு நாள்ல அவங்க தயாராக இல்லை, பல நாட்கள் அங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு யுத்தம் தயாரானா அப்படிலாம் எடுக்கணுமா இல்லையா, ஆனா முஸ்லீம்களுக்கு அப்படி இல்லை, சொன்ன நேரத்திலே அவங்க தயாராகுவாங்க. அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. சரி, ஹைர். ஆக இவ்வளவு பெரிய ஒரு பெரும் படை என்ன செய்தது, தயாரானது. தயாராய் முஸ்லீம்களை அழித்து ஒழிக்க வேண்டும். என்ன, நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய சரக்குகளை அவர்கள் கொள்ளையிட போகிறார்களா, தடுத்து நிறுத்த போகிறார்களா என்று. இப்ப பொதுவா இது தொடர்பான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, வருஷத்துல 2 தடவை என்ன செய்வாங்க, பிரயாணம் மேற்கொள்வார்கள். இந்த குறைஷிகள்
குளிர்காலத்துல ஒரு பிரயாணம், ரிஹலத் தஷ்ஷிதாயி வஸ்ஸயீஃப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் தான் ஹாஷிம் தான் என்ன செஞ்சாங்க, இந்த பிரயாணத்தையே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க தான் இதுக்கு வழி அமைச்சு தந்தது. ஹாஷிம் நாயகம் இருக்கிறாங்களே, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இப்படிப்பட்ட பிரயாணம் கோடை காலமா நீங்க எங்க போங்க, எங்க போகணும், சிரியாவுக்கு போங்க, குளிர்காலமா அபிசீனியாவுக்கு போங்க, அங்க வியாபாரம் நல்லா இருக்கும். இந்த சீசன் டைம் எங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த குறைஷிகளுடைய நல வாழ்வுக்காக வேண்டி திட்டத்தை வகுத்தவர்கள் என்ன அப்பவே என்ன செய்ய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இந்த சமுதாயத்திற்காக நல்ல திட்டங்களை என்ன செஞ்சிருக்கு, வகுத்திருக்கு. ஆக 2 வகையான பிரயாணங்களை ஏற்படுத்தியும் அவதான். முஹம்மது அப்துல்லாஹி முத்தலிபு ஹாஷிம் சொல்றோம் இல்லையா, அப்துல் முத்தலிபினுடைய வாப்பா ஹாஷிம் நாயகம், அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த பிரயாணத்தையே ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தி குறைஷிகளுக்கான வலுவை தந்தாங்க. அதன் மூலமாக அந்த 2 பிரயாணம், குளிர்காலத்தில் ஒரு பிரயாணம், கோடை காலத்தில் ஒரு பிரயாணம், இந்த 2 பிரயாணத்தின் மூலமாகவும் வியாபாரத்தில் கெட்டிக்காரங்க. சில மக்கள் இருப்பாங்க, நல்ல படிச்ச நல்ல திறமையான ஆளா இருப்பாங்க, ரொம்ப கெட்டிக்காரன், படிப்புலையா நம்பர் 1, எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். வியாபாரத்தில் பாருங்க ஜீரோவா இருப்பாங்க. சில பேர் பார்ப்பாங்க வியாபாரம் சரியா செய்ய தெரியாது, பேசினா சுபானு தான் நிறைய பேசுவாங்க, ஆனா தொழிலுக்குள்ள போயிட்டுன்னு சொன்னா அவங்களால ஈடுகட்ட முடியாது, அப்படி இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா படிப்பா ஆக முட்டாள், அட என்ன இப்படி இருக்கிறான், இவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், அத்தனை கார் வச்சுக்கலாம், தோட்டு தரம் வாங்கி இருக்கிறான், எங்கூட தான்ப்பா படிச்சான், முதவி 5 மார்க்குக்கு மேல தாண்ட மாட்டானே, ஒவ்வொரு வருஷமும் வெயிலாவி 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 எல்லாரும் கூடயும் படிச்சிருக்கிறான், எங்கூடையும் படிச்சிருக்கான், எங்க ஆக்கா கூடயும் படிச்சிருக்கான், என் தம்பி கூடயும் படிச்சிருக்கிறான், அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா வியாபாரத்தில் கெட்டிக்காரனா இருப்பான். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த குறைஷிகளை பொறுத்தவரை வியாபாரத்தில் கில்லாடிகள், எந்த பொருளை எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எந்த முறையில விற்கணும் என்பதை மிக தெளிவாக தெரிஞ்சிருந்தவங்க. வியாபாரத்தினுடைய சூத்திரம் அத்தனையும் தெரிந்தவர்கள் குறைஷிகள். அவ்வளவு அழகாக வியாபாரம் பண்ணுவாங்க. அல்லாஹ் அந்த திறமை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த வகையில இந்த 2 வழிவகையும் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களா, ஹாஷிம் நாயகம் ஏற்படுத்தி கொடுத்தாங்களா? அப்படி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல பொருளாதார வசதி ஏற்பட்டது. குறைஷிகளுக்கு நல்ல பொருளாதாரத்திலே நல்ல உயர்ந்த ஒரு நிலைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உருவாகி வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் என்ன செய்வாங்க, வருஷத்துல 2 பிரயாணம், மெயின் பிரயாணம், அது அல்லாம சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கலாம், இடையில இருக்கலாம், அவசரமான பிரயாணம் தேவைக்குன்னு போவாங்க, அது வேற. முக்கியமான பிரயாணம் என்று எடுத்துக்கொண்டால் வருஷத்துல இந்த 2 பிரயாணம் நடந்துடும். ஒரு பெரிய வியாபார கோத்திரம் 2 பகுதிக்கும், அபிசீனியாவுக்கும் சிரியாவுக்கும் போயிட்டு வந்துடும். இப்படி நடந்தது. அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியா இப்படி நடந்து கொண்டு இருந்தது. அருமையான பெருமக்களே, அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த சிரியாவுக்கு போறதா இருந்தா மதீனா வழியா தான் போகணும், மதீனா வழியா தான் வரணும். அதான் நேர் வழி, ஷார்ட் வழி, பாதுகாப்பு வழி. இல்லைன்னா ரொம்ப சுத்தி போன சங்கடப்படணும், யாரும் அதை தேர்ந்தெடுக்கல. இப்படி போயிட்டு திரும்பி வரும் பொழுது இப்போ போயிருக்கிறாங்க, பல கோடிக்கணக்கான பொருளை கொண்டு போயிருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணி லாபத்தோட இப்ப என்ன செய்யறாங்க, திரும்ப சரக்குகளை வாங்கிட்டு வர்றாங்க. இங்கிருந்து போறது சரக்குகளை எங்க மக்கால் இருக்கக்கூடிய தோள்களை கொண்டு போவாங்க. மெயினா தோல் தான் மக்காவை பொறுத்த வரைக்கும். மக்கா அவங்களுடைய வியாபாரம் கேட்டா தோல் வியாபாரம் தான். ஒட்டகத்தோல், ஆட்டுத்தோல் இதான் அங்க அதிகமாக இருக்கும். மற்ற பொருட்கள்லாம் ரொம்ப குறைவு. வேற அங்க விளைச்சல் சொல்றான், அங்க பயிரும் இல்ல, பச்சையும் இல்ல, வரும் இல்ல என்று. ஆகவே அங்க விவசாயிகள் இல்லை. எனவே ஒட்டகமும் ஆடுதான் அதிகமா இருந்ததுனால அந்த தோலினாலான அழகான பொருட்களை வடிவா செய்வாங்க மக்காவாசிகள். ஏன்னா அது தொடர்பான விஷயங்கள் அங்க இருக்கிறது. மக்கா குறைஷிகள் என்ன செய்வாங்கன்னா தோல்னால செருப்பு செய்யறது, அங்கிகள் செய்யறது, கம்பளி செய்யறது, போர்வை, அதே மாதிரி தொப்பி செய்யறது, இந்த மாதிரி செருப்பு செய்யறது, இந்த தோலினாலான லெதரிலான பணிகள் அங்க நடந்துகிட்டு இருக்கும். வீடுகள்ல என்ன செய்வாங்க, கைத்தொழில்களா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை வகையா டிசைனா என்ன செய்வாங்க. சில ஊர்களில் போய் பார்த்தா, மௌலிதுல போய் பார்த்தோன்னு சொன்னா அந்த குச்சிகள்ல அந்த வயரை வச்சு அதை வச்சு பின்னி என்ன செய்வாங்க, 1 ரூபா 5 ரூபா காயின்ஸை வச்சு அழகான டிசைன்லாம் பண்ணி வைப்பாங்க. மௌலிதுக்கு ஒரு வீடுகள் ஸ்ரீலங்கால பார்க்கலாம். மௌலிதுன்னு சொன்னா பக்கத்து வீடுகள் இருந்து என்ன செய்யும், நாட்ஸா மாதிரி இந்த அலங்கார பொருட்கள் வரும். 1 ரூபாய் குத்தி வச்சிருப்பாங்க, 5 ரூபாயில செஞ்சு குத்தி வச்சுப்பாங்க, அழகான டிசைன் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய அற்புதமான வேலைப்பாடுகள். அதே மாதிரி இந்த குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் தோலினாலான பொருட்களை ரொம்ப வடிவா அழகாக செய்யக்கூடியவர்கள், ரொம்ப அழகா செய்வாங்க. அந்த பொருட்களும் வெளிநாடுகள்ல, ஷாம்ல, அபிசீனியா போன்ற நாடுகள்ல கொண்டு விற்கும் பொழுது அதற்கு நல்ல விலை,
நல்ல விலை கிடைக்கும். இப்ப உதாரணமா இவங்களுக்கு ஒரு தோல்ல வந்து ஒரு திருகத்துக்கு செஞ்சாங்கன்னு வைங்க, செய்யற நேரம் கூலி அதெல்லாம் இருக்கு. ஆக ஒரு திருகத்துக்கு செஞ்சோம்னா அங்க அந்த பொருள் அங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது 20 திரகம் 25 திரகமுக்கு விற்கும். அப்படி வித்துட்டு அங்க என்ன பொருள்கள் நல்ல பொருள்கள் கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து இப்ப 20 திரகத்துக்கு வித்தான வைங்க, ஒரு திருகத்துக்கு உண்டான பொருளை 20 திருகத்துக்கு வித்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய நல்ல பொருள்களை அங்க என்ன செய்வாங்க, 20 திருகத்துக்கு வாங்கி இங்க கொண்டு வந்து 25 திருகத்துக்கு விற்பாங்க. அப்போ 1ல இருந்து 25 ஆயிடுது. இப்படி ஒரு வியாபார டெக்னிக்கல் நல்ல தெளிவாக தெரிந்தவர்கள் குறைஷிகள். அப்படி சிரியாவிற்கு சென்று மகத்தான செல்வத்தோட திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? அபூ சுஃபியானுடைய தலைமையில் அந்த குறைஷி கோத்திரம் ஒரு பெரிய வியாபார படையா திரும்பிக்கிட்டு இருக்கு. பெரும் செல்வத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க. இதை என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தணும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. சில சஹாபிகளுடைய தலைமையில் நீங்க போங்க, நீங்க போய் அதை என்ன செய்யுங்க, தடுத்து நிறுத்துங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் போது இந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. அபூ சுஃபியானுக்கு கிடைத்து தான் தன்னுடைய அடிமையை அனுப்பி வச்சான். இப்போ படைக்கு அவங்க தயாராயிட்டாங்க. இப்ப தங்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னா நாம ஒரு பெரிய படையோடு புறப்பட்டு ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று ஒரே நாளிலேயே என்ன செஞ்சிட்டாங்க, பெரும் படையோடு என்ன புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்படி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒய்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றான், வாக்களிச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். இது யஇதுகுமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். இது யஇதுகுமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் உங்களுக்கு. அப்ப ஒண்ணுதான் கிடைக்க போகுது. இப்ப வியாபார கூட்டம், இன்னொரு பக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக யுத்த கூட்டம். இந்த 2ல ஒண்ணு கிடைக்கும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அறிவிச்சிட்டான். ஆனால் இந்த யுத்தத்திற்கு பெரும்படை புறப்பட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் பெருசா சஹாபிகளுக்கு தெரியல. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எதுதான் இருக்கிறது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை ஸல்லல்லாஹு ஓதி காட்டுகிறாங்க. வைதி யஇதுகுமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தருவான் என்ற போது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்தது அது இதுல தெளிவாக வருகிறது. நமக்கு இந்த வியாபார கோட்டை நம்ம கையில கிடைக்கும் அப்படிதான் அவங்க நம்பிக்கிட்டே இருந்தாங்க. யுத்தத்தை நினைச்சு புறப்பட இல்ல. மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்படும் பொழுது ஏற்கனவே ஒரு படை அனுப்பி வச்சாங்க. இப்பொழுது அந்த அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கோட்டத்தை மடக்குவதற்காக ஒரு படை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு உதவியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் புறப்பட்டு போறோம் என்று யார் நினைத்து கொண்டால், சஹாபிகள் நினைச்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் நாம யுத்தம் தான் செய்ய போறோம். ஆனா அது வெளிப்படுத்த இல்ல, வாங்க போறோம் நாமும் போவோம் என்று புறப்பட்டு போனார்களே அன்றி நாம் யுத்தம் செய்ய போறோங்கிறது சொல்லல. ஆனா யுத்தத்திற்காக ஒரு படை புறப்பட்டு வருதுங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் 2ல ஒண்ணுதானே நமக்கு கிடைக்கும், ஒண்ணு யுத்த கூட்டம் அல்லது வியாபார கூட்டம். ஆனால் இவர்களுடைய ஏன்னா வியாபார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க. யுத்த கூட்டம் மக்கள் புறப்பட்டு வரணும். அதுங்க வந்து சேர்றதுக்கு முன்னால இவங்களை நம்ம என்ன செஞ்சலாம், மடக்கி அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கனிமத்து பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் பெரும்பாலான சஹாபிகள் நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. போய் ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்படி போகும் பொழுது சஹாபிகளினுடைய எண்ணிக்கை மொத்தம் 311 இருந்தது. இந்த 313 பேருடைய வரலாற்றை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால சொல்லுவோம். 313 சஹாபிகள். இந்த 313 சஹாபிகள்ல 270 பேர் அன்சாரிகள், 270 பேர் அன்சாரிகள், 43 பேர் முஹாஜிர்கள். அப்ப மதீனா வாசிகள் 270 பேர் இருந்தாங்க, மக்கா வாசிகள் 43 பேர். இந்த பத்ர் களத்திலே கலந்து கொண்ட 313 பேர்ல 270 பேர் யாரு, அன்சாரிகள் தான். 43 பேர் தான் முஹாஜிர்களாக இருந்தாங்க. இவங்களுக்கு மொத்தம் 70 ஒட்டகங்கள் இருந்தது. இந்த 313 பேருக்கு சேர்ந்து 70 ஒட்டகம் தான் இருக்கு. 2 குதிரை தான். ஒன்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உரிய குதிரை, இன்னொன்று மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா குதிரை. குதிரைப்படை தான் ரொம்ப வலிமை வாய்ந்தது. குதிரைப்படைங்கிறது ரொம்ப வலிமை வாய்ந்தது. யுத்த களத்துல கலந்துகிட்டா குதிரைப்படைகளை கலந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை 5 பங்காக ஆக்கி குதிரைப்படைக்காரர்களுக்கு 3 பங்கு கொடுத்துடணும். குதிரைப்படையாளர்களுக்கு 3 பங்கு. 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா காலாட்படை, இந்த ஒட்டகத்துல வரக்கூடியவங்களாம் கீழே இறங்கிடுவாங்க. அவங்க கீழே நின்று தான் சண்டை பிடிப்பாங்க.
அப்ப அவங்களாம் காலார் படையில சேர்க்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு, இன்னொரு பங்கு அல்லாஹ் ரசூலுக்காக ஒதுக்கப்பட்டணும். முதல்ல அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு பங்கு ஒதுக்கிடணும். 5ல் ஒரு ஹுமுஸ், 5ல் 1, மீதி நாளை இப்படி பங்கு வைக்கணும் என்பது மார்க்க சட்டங்கள் இருக்கிறது. ஆக அப்படி பார்த்தோம் சொன்னா 2 குதிரை தான் இருக்கு. ஆனால் குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேர்ல 700 பேர் என்ன உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள். இந்த பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களை பார்த்தா ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க 700 பேர், 1000 பேர்ல 700 பேர் உருக்கு சட்டை, அந்த கவச சட்டை அணிந்திருக்கிறார்கள். 100 குதிரைகள் அவர்களிடத்தில் இருந்தது. 700 ஒட்டகங்கள் இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய, அப்ப 700 ஒட்டகம், 100 குதிரை, 800. அப்ப 200 பேருக்கு தான் வாகனம் இல்லை. அவங்க தான் அந்த ஒன்னொன்னு ஒட்டகத்திலேயே குதிரையில ஏறிக்கிட்டு வாங்க, 2 பேர் 3 பேர் ஏறலாம் இல்லையா. ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் 70 ஒட்டகம் தான் இருந்தது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, 70 ஒட்டகம் இருப்பதின் காரணத்தினால், 2 குதிரை இருப்பதின் காரணத்தினால், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேரு, ஒரு ஒட்டகத்துக்கு 2 பேரு, கொஞ்சம் பலகீனமா ஒட்டமா நீங்க 2 பேர் இருங்க, கொஞ்சம் உறுதியான ஒட்டகமா 3 பேர் இருங்க என்று ஆட்களை பிரிச்சு விட்டுட்டாங்க. இந்த ஒட்டகத்தோட நீங்க இருங்க, உங்களோட ஒட்டகமா அந்த 2 பேரை நீங்க சேர்த்துக்கங்க, நீங்க 2 பேரை சேர்த்துக்கங்க, நீங்க ஒரு ஆளை சேர்த்துக்கங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சுக்கிட்டாங்க. தன்னோடையும் 2 பேரை வச்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் கஸ்வா என்ற ஒட்டகம் இருக்கு, அது நல்ல வலிமையான ஒட்டகம், நல்ல அற்புதமான ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்தது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வரும் பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. நாயகமே நல்ல அழகான சிறப்பான ஒட்டகம், இந்த 2 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை நீங்க தேர்ந்தெடுங்க. ஏற்கனவே நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஹிஜ்ரத் போவீங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஹிஜ்ரத் போகணும்னு சொல்லும் பொழுது நானும் உங்களோட யாண்டு கேட்டேன், ஆமான்னு சொன்னீங்க நாயகமே. அப்பவே நான் இதுக்காக என்ன செஞ்சிட்டேன், தகுதியான அழகான ஒட்டகம், நல்ல விலை கொடுத்த அற்புதமான ஒட்டகத்தை வாங்கி அதை மேய்க்கிறதுக்குண்டே தனியே ஒரு ஆளை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. போட்டு அதை மேய்க்கப்பட்டு நல்ல அற்புதமான ஒட்டகம் 2 இருந்தது. அந்த 2ல 1 உங்களுக்கு என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 1 எனக்குங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது சரிதான், ஆனா காசு நான் தந்துருவேன்டாங்க. இல்ல நாயகமே அப்படின்னா வேணாம், எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்தா வாங்கினாங்க. அந்த ஒட்டகம் தனது சொந்த ஒட்டகமா இருக்கணும், தனக்கு அன்பளிப்பாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்பினாங்க. ஆக அதுக்கு நான் காசு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒட்டகம் அது. அந்த ஒட்டகம் நல்ல வலிமையான அழகான ஒரு ஒட்டகம், புத்திசாலியான ஒட்டகம் கூட. சரி, அந்த ஒட்டகத்திலே ஏறுவதற்கு தானும் இன்னும் 2 பேரும் எடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல வர்றாங்க, கஸ்வால வராங்க. எப்படி வராங்க, ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, 3 பேரையும் என்னுடைய கஸ்வா தாங்கும், என்னுடைய கஸ்வா 3 பேருடைய சுமையும் அது தாங்கும் என்றாலும் கூட நாம 3 பேருடைய சுமை அதுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுப்பது நல்லதில்ல. அதனால கொஞ்சம் தூரம் மன்சில் ஒரு இடத்துல இறங்கி இறங்கி போறதுக்கு மன்சில் சொல்றது. அந்த காலத்துல மன்சில், 1வது மன்சில், 2வது மன்சில், 3வது மன்சில் இருக்கும். ஆகவே முதல் மன்சில் வரைக்கும் நாம 2 பேரும் என்ன செய்ய மேல வரணும், ஒரு ஆள் நடந்து வாங்க. யார் வர்றா அப்படின்றதும் அபூ லுபாபா சொன்னாங்க, நான் வரேன் நாயகமே, நீங்களும் அலி நாயகம் மேல இருங்க, நான் என்ன செய்றேன், நான் நடத்திட்டு வரேன். வந்து ஒரு இடத்துல தங்கினாங்க. ஒரு மன்சில் முடிஞ்சது. அடுத்த மன்சில், 2வது மன்சிலுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கிட்டாங்க, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு மேல. அவங்க அது வரைக்கும் அப்படியே நடந்து வராங்க. எத்தனையோ கிலோமீட்டர் முடிஞ்சது. 2வது மன்சில் தங்கி 3வது மன்சிலை நோக்கி புறப்படும் பொழுது இப்ப யார் இறங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை ஒத்துக்கிடுவாங்கடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்குறாங்க. சொன்னாங்க, எல்லாருடைய பார்வையும் அப்படியே திரும்பி நிக்குது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சஹாபிகள்லாம் அப்படியே ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட பார்த்து கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 சஹாபிகளும் கெஞ்சுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க ஒரு ஆள் மாறி மாறி இறங்கி வந்து, இப்பதான் எனக்கு இப்போ அலிநாயன் சொன்னாங்க, நான் எப்ப நடந்துட்டேன், இப்ப அபூ லுபாபா நடக்கிறேங்கிறாரு திருப்பி. அவர் முதல் மன்சில நடந்தாரு, நான் 2வது மன்சில் நடந்தேன். இப்ப அவர் நடக்கிறேங்கிறாரு, அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிறேன். நாயகமே, நீங்க ஏன் நடந்து வரணும், அது ஏன் ஒரு இதா இல்லையே, நீங்க ஒட்டகத்துல வாங்க, நான் நடந்து வர்றேன்னு 2 சஹாபிகளும் கெஞ்சுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க, முடியாது, நான் நடந்து வருவேன், நான் தான் ஒட்டகத்தை அழைச்சிட்டோம், நீங்க 2 பேரும் மேல இருக்கணும். அப்ப நாங்களும் சேர்ந்து கீழே நடக்கிறோம். நீங்க நான் மேல இருக்கும்போது நீங்க நடந்து வந்தீங்கல்ல, இப்ப நீங்க மேல இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், நடந்து வரேன், நீங்க மேல ஏதான் ஏறணும், நான் நடந்துதான் வருவேன். அதுல உறுதியாகண்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க. அப்ப சொன்னாங்க, நடந்து போறதின் மூலமாக சவாபு கூடையா இல்லையா, நடந்து போனா நன்மை கூட தானே. நன்மையை தேடுவதில் உங்களை விட பின்தங்கியவன் அல்ல நான், நன்மையை தேடுவதில் உங்களை விட பின்தங்கியவன் அல்ல நான், நடப்பதில் உங்களை விட பலகீனமானவனும் அல்ல நான்.
எனக்கு அல்லாஹ் அவ்வளவு குவத்தை தந்திருக்கிறான், உங்களை விட நல்ல சக்தியா நான் இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கிறதுல உங்களை விட பலகீனமானவன் அல்ல நான், உங்களை விட நான் சக்தி வாய்ந்தவன். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்ப அலிநாயகத்துக்கு 20 வயசு கிட்டத்தட்ட 20 வயசு நெருங்குது. அவங்க கையில கொடியும் கொடுக்கப்பட்டிருக்குது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்சாரிகள் கோத்திரத்தில் உள்ளவர்கள் கையில இதெல்லாம் தெளிவாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 20 வயசை நெருங்கி இருக்கக்கூடிய அலிநாயகத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட நான் என்ன செய்யல, நான் வலிமையா இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை விட நான் வலிமையா இருக்கிறேன், அபூ லுபாபா உங்களை விட நான் வலிமையா இருக்கிறேன். ஆகவே நன்மையை தேடுவதில் உங்களை விட குறைந்தவனும் அல்ல, அதே போன்று நடப்பதிலே உங்களை விட பலகீனமானவனும் அல்ல நான். எனவே என்ன செய்ய, நீங்க மேலே ஏறிவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க, ரெண்டு சஹாபிகளும் அப்படியே கூனி குருவி போய் என்ன செய்யறாங்க, ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டு வரக்கூடிய நிலைமையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எல்லா சஹாபிகளும் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு, இந்த கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கத்தை அதபை கற்றுத்தரக்கூடிய முறைகள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நீதி அவங்க தானே, நேர்மையே அவங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அவர்கள் என்ன பார்க்கறாங்க. ஆக இப்படிப்பட்ட நிலையில வர்றாங்க. ஆனா குறைஷிகள் 1000 பேர் 700 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, திரா அந்த உருக்கு சட்டையை போட்டிருக்கிறாங்க, 100 குதிரையில வர்றாங்க, 700 ஒட்டகத்துல வர்றாங்க, ஆர்ப்பாட்டத்தோட என்ன செய்யறாங்க, கிளம்பி வர்றாங்க. பயங்கரமான ஆர்ப்பாட்டம். ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورياء الناس ويصدون عن سبيل الله والله بما يعملون محيط. அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள போல வந்துடாதீங்க. அந்த குறைஷிகளை பாருங்க, பெருமை அடிச்சுக்கிட்டு முகஸ்துதி பாடிக்கிட்டு நல்வழியை தடுத்துக்கிட்டு அவன் பெருசா கிளம்பி புறப்பட்டு வர்றான். ஆனா அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், போதிக்கிறான். அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே என்ன செய்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று ரொம்ப பணிவோடும் பக்குவத்தோடும் அவங்க கிளம்பி போறாங்க. ஆனால் பெரும்பாலான சஹாபிகளினுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்றால், நாம் யுத்தம் நடத்துவதற்கு போக இல்லை, நாம புறப்பட்டு போறதெல்லாம் அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையிலே வரக்கூடிய வர்த்தக குழுவை தடுத்து நிறுத்துவதற்காக, அந்த பொருள்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக, அவர்களுக்கு அச்சமூட்டுவதற்காகத்தான் நாம போறோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய பொருள்கள் கிடைக்கும், அதன் மூலமாக கைதிகள் கிடைப்பாங்க, வேலையாட்களாக வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் போனார்களே அன்றி இந்த யுத்தத்தை நாடல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்த வந்தாச்சு, ஒரு இடம் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகத்தை மட்டும் அழைச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, 2 பேரும் போறாங்க. கொஞ்சம் தூரம் போய் பக்கத்து ஊர்ல கிராமங்கள்ல ஒரு போறாங்க. அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் விஷயம் ரொம்ப திறமையான ஆள், ஞாபக சக்தி கூட. வயசாவ ஞாபக சக்தி குறையவங்க, அந்த ஆளுக்கு நேரம் மாத்தம். வயசா ஞாபக சக்தி கூடுது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் ஞாபகத்தில் நமக்கு. ஆனால் அந்த மனிதரை போய் சந்திக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபிகள் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் சந்திக்கிறாங்க. கேட்டாங்க, பெரியவரே, இந்த குறைஷிகள்லாம் மக்கால இருந்து புறப்பட்டு வர்றதா சொன்னாங்களே, கேள்வி ஒரு தகவல் வந்திருக்குதே, அவங்க அப்படி வர்றாங்களா? அப்படி வர்றதா இருந்தா அந்த பகுதிக்கு எப்போ வந்து சேருவாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, அந்த பெரியவர் சொல்ற, நீங்க யாருன்னு சொல்லுங்க. இல்ல அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது, அதையும் கேட்டுக்கங்க. என்ன கேள்வி? மதீனாலிருந்து முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே தான் சொல்றாங்க, மதீனாலிருந்து முஹம்மதும் அவருடைய தோழர்களும் புறப்பட்டு வர்றதா ஒரு தகவல் கிடைக்குது. அவங்க எப்போ வருவாங்க? அவங்க புறப்பட்டாங்களா? அப்படி புறப்பட்டு வர்றாங்களா? அவங்க வர்றாங்க அந்த பகுதிக்கு வந்து சேருவாங்களா? எங்க வர்றது, எதை நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, எப்போ வந்து சேருவாங்க என்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே கேட்கிறாங்க. அங்கிருந்து குறைஷிகள் புறப்பட்டு வர்றதையும் கேட்கிறாங்க. மதீனாலிருந்து முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் புறப்பட்டு வர்றாங்களா, தான் யாருங்கிறத காட்டிக்கிடாம அப்படி புறப்பட்டு வர்றாங்களா, அவங்க எல்லாம் எப்போ வருவாங்க, அவங்க புறப்பட்டு வர்றாங்களா, எங்க வர்றாங்க, எதை நோக்கி வர்றாங்க என்பது பற்றிய விவரத்தை அவர்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப விவரமான ஆண்டு, பெரிய பேர். அவர் சொன்னார், நீங்க யாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கு பின்னால பார்க்கலாம் அப்படின்னு. அவர் நினைச்சுக்கிட்டாரு, சரி நம்ம சொன்ன பிறகு அவங்க சொல்ல போறாங்க, அது பின்னால பார்க்கலாங்கிறாங்க. அவர் நம்ம சொன்னதுக்கு பிறகு சொல்ல போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, குறைஷிகள் அவங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அநேகமா நாளை மாலை, இதோ தெரியுது பாருங்க மணல் மேடு, பெரிய மலை மாதிரி இருக்கு, இதுக்கு பின்னால வந்து சேர்ந்துருவாங்க. நாளை மாலையில
நாளைக்கு அசருக்கு இந்த பக்கத்துல வந்து என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்க. அவர்கள் என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட பத்ருக்களத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதே அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் மதீனாவிலிருந்து புறப்பட்டு அவங்களும் இங்க நோக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, பத்ருக்களத்தை நோக்கி தான் வர்றாங்க. ஆனா அவங்களும் புறப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா போதும், ஒரு 2-3 மணி நேரம் போனா போதும், அவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த அந்த அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரொம்ப துல்லியமா அவர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. எவ்வளவு கரெக்டா சொல்றாரு இந்த மனுஷன், இவர் எவ்வளவு தகவல்களை சேகரிக்கிறாரு. அப்ப அந்த சில பேர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளியிலும் போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க. துனியால உள்ள அத்தனை செய்தி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அவ்வளவு தகவல். என்னடா இது, வீட்டுக்குள்ள மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான், அங்க நமக்கே தெரியல, பக்கத்து வீட்டுல என்ன நடந்துன்னு தெரியாது, அடுத்த தெருவுல என்ன நடந்துன்னு தெரியாது. இவர் என்ன செய்யறாரு, என்ன உங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தானே இப்படி நடந்திருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடும். அப்படி சில ஆக்கள் நம்ம பாக்குறோமா இல்லையா? அத மாதிரி இந்த வயசான கிழவன் அவ்வளவு துல்லியமாக சொல்வதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அபூ ஸுஃபியான் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்ன நாயகமே இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. சரி நான் சொல்லிட்டேனே, நீங்க யாரு? அது ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நாங்க தான். என்ன ரகசியத்தை வெளியிட முடியாது இல்லையா? ரகசியங்கள்ங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாங்க தான் அப்படின்னு. நாங்க தாண்டா யாரு? நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. அவர் யோசிக்கிறார் உட்கார்ந்து, நாங்க தாண்டா யாரு அப்படின்னு அவர் யோசிக்க விட்டுட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான வேலைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. யுத்த களங்களில் ஒரு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எப்படி, ராணுவ ரகசியங்கள் எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட படிக்கணும். அருமையான சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகாக என்ன செஞ்சாங்க, இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தாங்க. எல்லாம் எதைதான் அவங்க கற்றுத்தரல, எல்லாவற்றையும் அவர்கள் நாங்க தாண்டு போயிட்டாங்க. நாங்க தாண்டா இவங்க யாரு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய அறிவாளி, அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவங்கள விட எவ்வளவு பெரிய ஆளு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர செய்திகளை எப்படி வாங்கணுமோ அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. தகவலை கொடுக்க இல்லை, வாங்க வேண்டிய தகவலை வாங்கினார்கள், கொடுக்க வேண்டிய தகவலை கொடுக்க இல்லை. இதான் பாதுகாப்பு ரகசியம். அதோட என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு வந்து தன்னுடைய தோழர்கள்ட்ட அப்ப சொல்றாங்க, தோழர்களே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அபூ சுஃபியானினுடைய வர்த்தக குழுவை நாம் கைப்பற்ற முடியாது. அப்பதான் சஹாபிகளுக்கு தெரியுது, நாம் ஒரு யுத்தத்தை நோக்கி இருக்கிறோம். குறைஷிகள் புறப்பட்டு வரான்னு சொல்றோம் இல்லையா, நாளைக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஏரியாவுக்கு வந்துருவாங்க. நாளை மறுநாள் நாம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது இருக்கும், அதுக்கு நீங்க தயாராக இருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பதான் நம்ம யுத்த களத்துக்கு நாம வந்திருக்கிறோம் என்பது புரிய வந்தது. இன்னும் சில சஹாபிகள் வந்து யுத்த களத்துல கலந்துகிட இல்லை. அவங்க நினைச்சாங்க வர்த்தக குழுவை கைப்பற்றதுக்கு தானே போறாங்க நினைச்சாங்க. அந்த சஹாபிகள் பின்னால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஆஹா யுத்தத்திற்கு செல்வதாக இருந்திருந்தால் நாங்க வந்திருப்போமே, அந்த பத்ருவாசிகளிலே பத்ரியன்களில் எங்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கவே, அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விட்டோமே என்று அந்த சஹாபிகள் வருத்தப்பட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே இந்த வர்த்தக குழுவை தான் நினைச்சு நோக்கி போய்கிட்டு இருக்குது இந்த படை என்று நினைத்தார்களே அன்றி யுத்தத்தை அவர்கள் நினைக்க இல்லை. ஆனா 2ல 1 அல்லாஹ் நினைச்சா 3 தான் சொன்னான். அல்லாஹ்க்கு தெரியாதா, நீங்க யுத்தத்திலே தான் அந்த மக்களை நீங்க சந்திக்கணும், அதுல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள் தான் உங்களுக்கு. இந்த வர்த்தகத்துல வியாபார குழுல உங்களுக்கு கிடைக்காது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அப்படிதான் என்ன செஞ்சா வச்சிருந்தான். இது அவனுடைய நடைமுறை. பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். சங்கையான பெருமக்களே, ஆக சில விஷயங்கள் அல்லாஹ்வே ரகசியமா வச்சிருக்கிறான், சில விஷயங்கள் அல்லாஹ்வே மூடலாக வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாதது என்ன இருக்கு, அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான், உங்களுக்கு இந்த படையை தான் நாம என்ன செய்வோம், வசப்படுத்தி தருவோம், நீங்க யுத்தத்துக்கு தான் போய் ஆகணும்னு முடிவு செஞ்சிருக்கலாமே. அப்ப இது அல்லாஹ்வினுடைய போங்கு. அப்ப அல்லாஹ்வுக்கே டவுட்டா இல்லையே, அதுக்காக அது அல்லாஹ்வுக்கு சந்தேகம் வந்து எடுக்க முடியுமா? ஆக குர்ஆனை பார்க்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அந்த முறையின் பிரகாரம் பார்த்தா தான் குர்ஆன் உங்களுக்கு சரியான ஆன்சரை தரும். அதெல்லாம ஓம் மண்டையை கொண்டு அதுல போய் போட்டாங்கன்னா அது குழம்பி போயிடும். அப்படி பார்க்க கூடாது. சரி கை அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் மறுநாள் என்ன செய்றாங்க, அங்கிருந்து புறப்பட்டு பத்ரு களத்திலே வந்து சஹாபிகள் தங்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த இடத்துல தான் தங்கணுமா, பத்ருடைய அந்த கடைசி எண்டு பகுதியில யார சொல்ல இந்த இடத்துல தான் தங்கணுமா அல்லது வேற இடத்துலயும் தங்கிக்கிடலாமா, ஒரு நல்ல யோசனை இருந்தா சொல்லலாமான்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நல்ல யோசனை இருந்தா சொல்லுங்க, அதற்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல தான் தங்கணுங்கிறது ஒரு கட்டளை ஒண்ணும் இல்ல, தங்கலாம் நம்மளே இறங்குறோம்,
நீங்க வேற ஒரு ஆலோசனை இருந்தா சொல்லுங்க. யார சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் முன்னால போய் நம்ம தங்கிட்டேன்னு சொன்னா ஏறக்குறைய சின்ன சின்ன கிணறுகள் இருக்கிறது, தண்ணீர் துறைகள், சின்ன துறைகள் இருக்கிறது. அத்துணை தண்ணீர் துறையும் நாம கைப்பற்றிடலாம். நாளை எதிரிகள் வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. எனவே நமக்கு முழு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான யோசனை. நாயகமே, தாங்கள் என்ன சொல்றீங்க? முடிவு தங்களுடைய முடிவு தங்களுடையது அப்படின்னு அந்த சஹாபி சொன்ன போது அருமையான யோசனையை நீங்க சொன்னீங்க. பாருங்க, ஒரு யோசனை சொல்லும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்க அப்படிங்கிற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யோசனையில், அறிவில், ஞானத்தில் மிகுந்தவர்கள் உலகத்துல யாரா இருக்க முடியுமா? சரி, மிகுந்த அவங்களுக்கு ஈடாக அவங்களுக்கு பக்கத்துல அல்ல சற்று தூரத்துல இருக்காங்களா யாராவது? அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு வழிகாட்டுறாங்க. பாருங்க, அழகான யோசனை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அற்புதமான யோசனை. இந்த யோசனையை கேட்டீங்களா? இவர் சொன்ன யோசனையை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க, அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி இதுதான் அற்புதமான யோசனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டினாங்க. உங்கள நீங்க தலைவரா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஒரு ஆள் யோசனை சொல்லும்போது நல்ல யோசனைங்கும் போது, அடே இவன் நல்ல யோசனை சொல்றானே, இவன் பெரிய அறிவாளின்ற மக்கள் நம்மளை விட பெருசா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லப்பட்ட யோசனை தகவல் நல்ல தகவல், சிறந்த தகவல் சொன்னா அதை என்ன செஞ்சீங்க? கபூல் செய்யுங்க. ரசூல் கபூல் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக? அவங்களுக்கு மேல ஒரு ஆள் இல்ல, அவங்களுக்கு நிகராக இல்ல, அவங்களுக்கு சற்று தூரத்திலையும் ரொம்ப தூரத்திலையும் கூட ஒரு ஆளை நிறுத்த முடியாது. அறிவில, ஞானத்தில, யோசனையில. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அங்கீகரிக்கிறார்கள், ஒரு யோசனை அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அது வழிகாட்டுதல். ஏன்னா தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு, உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய தோழர்கள் ஒரு யோசனை சொன்னா இவன் எனக்கு யோசனை சொல்றது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும், யோசனை சரியாக இருந்தாலும், ஒரு பொம்பளை சொன்ன யோசனை, ஒரு மனைவி சொன்ன யோசனையாக இருந்தாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை கபூல் செய்யணும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆக அருமையான பெருமக்களே, இதுதான் யுத்தம் நடப்பதற்கான ஒரு காரணம். யுத்தத்தை பத்தி நம்ம பேசல, இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் யுத்தத்தில் உள்ள மிக முக்கியமான வளமையான செய்திகள், கேள்விப்பட்ட தகவல்கள் அல்லாமல் புதிய பல தகவல்களை நம்ம பத்ர் களத்திலே பார்க்க முடிகிறது. இமாம்கள் அழகான சில நுணுக்கமான செய்திகளை சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை மாத்திரம் இன்னொரு நாள் நாம் சொல்வோம். ஆக யுத்தம் நடைபெற்றதற்கான காரணம் என்ன என்றால், அல்லாஹ் சொல்றான், உதின லில்லதீன, அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அனுமதி கொடுக்கப்பட்டது. யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு, யுத்தம் செய்வதற்காக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. யாருக்கு? ஸுலிமு, அநீதம் இழைக்கப்பட்டார்களே. அப்ப இந்த தோழர்கள்லாம் அநீதத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க, துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அநீதம் இழைக்கப்பட்ட அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? இனிமே நீங்க பொறுமையா இருக்கு. அலாமா யகுன், அல்லாஹ் சொன்னா இல்லையா, இனிமேல் நீங்க பொறுமையான இருக்க தேவையில்லை, நீங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்க. அவன் வந்து இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான், நீங்க அமைதியா இருக்க தேவையில்லை. இனிமேல் உங்களுடைய கைவரிசையை காட்டுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படிதான் இந்த அடிப்படையில் தான் இந்த யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. அதற்கான காரணங்கள் என்ன, பத்ருக்கான காரணம் என்ன என்பதை நாம் சொல்லி இருக்கிறோம். ஆக எந்த யுத்தமும் முஸ்லிம்களால், இஸ்லாத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால், சஹாபிகளால் எந்த யுத்தமும் யார் மீதும் திணிக்கப்படவில்லை. யுத்தம் எல்லாம் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்டது, சஹாபிகள் மீது அழுத்தப்பட்டது. வேறு வழி இல்லாமல் யுத்தத்திற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அந்த அடிப்படையில் நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. எனவே சங்கை மிகுந்த பெருமக்களே, இந்த சஹாபாக்களுக்கு, பத்ர் சஹாபாக்களுக்கு என்று தனி ஒரு சிறப்பு இருக்கு. ஷரியத்திலே, மார்க்கத்திலே மகத்தான, சிறப்பான, மேன்மையான, கௌரவமான ஒரு தனி அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்திருக்கிறான். அதனால்தான் இன்று வரை நாம என்ன செய்யறோம்? அவர்களை நினைவு கூர்ந்து போற்றி கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய திருநாமங்களை ஓதி கொண்டிருக்கிறோம். அதற்கென்று தனி சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதற்கு பல வரலாற்று செய்திகள் நாம் காண முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் சுருக்கமாக நாம் சொல்ல விளைவோம். எனவே இந்த பத்ரு சஹாபாக்களை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு சிறந்த இபாதத்துங்கிறத எல்லாரும் விளங்கிக்கிடணும். சும்மா ஏதோ கதை சொல்றாங்கிறது இல்ல. அவர்களை பற்றி பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அவர்களுடைய பெயர்களை சொல்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அவர்களுடைய புகழ் பாடுவது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கும் என்பதற்கு நிறைய சான்றுகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக்கொண்டு, அத்தகைய பெருமக்களை எல்லா காலங்களிலும் நினைவு கூர்ந்து அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுவோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பெருமக்களினுடைய பரக்கத்தால், தௌஃபீக்கால் ஈருலக சௌபாக்கியங்களை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.